நாங்கள் பதவி ஏற்கிறப்பவே சுரபி கார்த்தி தான் இது ஃபிட்டான பர்சனாக நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். அதனுடைய விளைவு தான் தமிழ்நாடு ஆதிவாசி இன்டெலெக்சுவல் மாநாடு. மாற்றத்தை கொண்டு வரணும் நம்ம சமுதாயத்தை. மாற்றம் எந்த மாற்றம்? சமுதாயத்தை நம்ம ட்ரெடிஷன் பிஸ்னஸ்குள்ளே யாரும் வரமாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் மாறணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த மாநாடு நம்ம. சரி, இந்த இடத்துல நான் ஒன்று கேட்குறேன். வைசியர்கள் என்றால் என்ன, அவங்களுடைய பொறுப்புகள் என்ன? இந்த ப்ராஜெக்டுக்காக நீங்கள் செய்த மிகப்பெரிய பர்சனல் சாக்ரிஃபைஸ் என்ன? நான் இந்த மாநாட்டுக்கோசரம் ஒரு நாள் இந்த சிஸ்டம் உங்களை இல்லாமலேயே வெற்றிகரமாக ஓட ஆரம்பித்தா அது உங்களுக்கு சக்ஸஸாக. மாநாடு வர தங்கிறதுக்கு கூட ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தேதி ஆகஸ்ட் 9 பிஹெச்டி கன்வென்ஷன் ஹால் நீலாம்பூரில், அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில். இந்த ஜேர்னியில் முடியாதுன்னு சந்தேகம் வந்த நாள் இருந்துச்சா? இல்லவே இல்லை. பரவாயில்ல, எப்பவும் நீங்கள் பாசிட்டிவாகவே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தேகம் ரொம்ப பயமாகவே இருந்தது. இந்த ஜெர்னி எப்படி போகுன்னே தெரியலையே. சேர்மன் சுரபி கார்த்தியோட விஷனில் உங்களை அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணது என்ன? தனி மனிதனுடைய வருமானத்தை 2 மடங்கு ஆக்கணும்னு நினச்சாரு. மக்களுக்கு லேட்டஸ்ட் டூல்ஸ் நம்மளை போய் சேரணும்னு நினச்சாரு. டீமில் நிறைய பேர் இருக்காங்க. பிரசிடென்ட், சேர்மன், உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தது உண்டா? நல்ல வேலை எனக்கு இந்த கேள்வி வரல. ரொம்ப சிக்கலான கேள்வி. மணி, டைம், பீப்புள், இதில் எது அதிகம் மேனேஜ் பண்ண கஷ்டம்? ஆட்களையும் பேரையும் புகழையும் சம்பாரிச்சிட்டிங்கன்னா பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பின்னால் இருக்கும். பணத்தை மட்டும் நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா உங்கள் பின்னால் எதுவுமே இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம். சூப்பர் பவர் 8 அப்படின்னா என்னப்பா? மாநாடுக்கு 8 ஜாம்பவன்கள். 1 சக்சஸ், முடிவில்லை, எங்களுடைய ஹாபி, தமிழ்நாடு, இளைஞர்கள், வளர்ச்சி, ஆகஸ்ட் 9 திருப்புமுனை, ஆரம்பம், இன்டெலெக்சுவல் மாநாடு. இந்த இன்டெலெக்சுவல் மாநாடு ஒரு பயஸ் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு பிளாட்ஃபார்மில் கொண்டு வரது தான் நம்மளோட இன்டெலெக்சுவல் மாநாடுடைய முடிவாக இருக்கும்.